என்னடா போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் கவுண்டன் வீடியோ தூக்கிட்டு வந்துட்டியா? ஆனால் ஆமாங்க, இந்த வாரம் பெஸ்ட்டு ஸ்பின் போலிங் அட்டாக் எந்த டீம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பின் பவுலர்ஸோட வேலையே மிடில் ஓவர்ஸில் ஓவர்ஸை போட்டு விக்கெட்டை தூக்குறதா. அந்த மாதிரி கேப்பபிலிட்டி வச்சுருக்க எந்த பிளேயர்ஸ் நம்ம டீம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது என்னுடைய லிஸ்ட்டு மட்டும்தான். உங்களோட லிஸ்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸில் எல்எஸ்ஜி. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் பாதி நம்ம ரிஷப் பண்ட்டுக்கு போனதால் இவங்களுடைய ஸ்பின் அட்டாக்கை சரியாக எடுக்கவே இல்லை. இவங்களோட ஸ்பின் அட்டாக்கில் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாயி, அதுக்கப்புறம் மணிமாறன் சித்தார்த். நம்ம ஒரு பையன், இவர் நல்லா தான் போலிங் போடுவார். இனிஷியல் ஸ்டேஜில் இவருக்கு 11ல் ஆட இடம் கிடைக்காது. அதுக்கப்புறம் சபாஷ் அகமது இருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜில் ரவி பிஷ்னாயும் சபாஷ் அகமது தான் போலிங் போடுவாங்க. ரவி பிஷ்னாய் நல்ல போலர் தான், ஆனால் சபாஷ் அகமது ஆர்சிபிக்கு என்ன பண்ணாரோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறாரு. அதனால தான் இவங்களுக்கு நம்ம 10th பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கவே அவங்களுடைய பெஸ்ட் போலிங் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்தது தான். இந்த வாட்டி அவங்களுடைய போலிங் அட்டாக்கில் ஸ்பின் பவுலர்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்வப்ன சிங்கும் அவர் கூட சேர்ந்து குணால் பாண்டியா, அதுக்கப்புறம் சுயா சர்மா கேகேஆரில் நல்லா போலிங் போட்டார். இனிஷியல் ஸ்டேஜில் சுயா சர்மா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குணால் பாண்டியா ரீசெண்ட் ஃபார்மாக அவர் நல்லா போலிங் போடுறதில்ல. அதுவும் எஸ்பெஷலி சின்னசாமியில் இவருடைய எக்கானமி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இவங்களுக்கு நம்ம 9th பிளேஸ் கொடுத்துருக்கோம். 8th பிளேஸில் நம்ம காவியா அக்காவோட எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ட்டை வச்சு பேட்ஸ்மேன்ஸையும் பவுலர்ஸையும் வாங்கினாங்க. அதே மாதிரி தான் ஒரு 2 நல்ல ஸ்பின்னர்ஸை வாங்கியிருக்காங்க. ஒன்று ராகுல் சகர். இவர் கடந்த 2 சீசனாக தான் சொதப்பிட்டு வராரு. ஆனால் இவர் கூட சேர்ந்து போலிங் போட போகிறது ஆடம் ஜாம்பா. இவர் இன்னைக்கு தேதிக்கு T20 நல்ல பவுலராக இருக்கார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது, பிளேயிங் லெவலில் எப்படி 2 லெக் ஸ்பின்னை வைப்பாங்க? அதால் தான் இவங்களுக்கு நம்ம 8th பிளேஸ் கொடுத்துருக்கோம். 7th பிளேஸில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய டீம் பிளேயிங் லெவனில் எப்போவுமே 2 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. போன வருஷம் அந்த இடத்த பூர்த்தி பண்ணது நம்ம அஸ்வினும் சகலும். இந்த வாட்டி இவங்க நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ் கிட்ட ஸ்பின்னர்ஸ் கிட்ட போயிருக்காங்க. அவங்க யார் பார்த்தீங்கன்னா நம்ம அசரங்காவும் அதுக்கப்புறம் தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் பக்காவாக போலிங் போட்டு விக்கெட்டை தூக்குவார். அதுக்கப்புறம் நம்ம அசரங்கா இன்டர்நேஷ்னல் என்ன தான் நல்லா பண்ணாலும் ஐபிஎல்ல கொஞ்சம் சுமாராக தான் பண்ணிட்டு வராரு. அதனால தான் நம்ம இவங்களுக்கு 7th பிளேஸ் கொடுத்துருக்கோம். 6th பிளேஸில் நம்ம மும்பை இந்தியன்ஸ். இவங்களுக்கு ஏன் 6th பிளேஸ் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸை தான் ஊக்கப்படுத்துவாங்க. இந்த வாட்டி ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். போன வருஷம் இவங்களுக்கு நல்ல ஸ்பின் அட்டாக் இல்லாதால் தான் அவங்க போன வாட்டி சொதப்பினாங்க. இந்த வாட்டி சொதப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல 2 ஸ்பின்னர் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சல் சாண்ட்னர். இவர் சிஎஸ்கேல அதிகமாக மேட்ச் ஆடுறதோட அதிகமாக பெஞ்சு தைச்சு தான் அதிகம். இந்த வாட்டி கண்டிப்பாக அவர் பிளேயிங் லெவலில் இருப்பார் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் இவர் கூட சேர்ந்து ஆட போகிறது 18 வயசான நம்ம கசன்ஃபர். இவர் ஒரு ஆப்கானிஸ்தான் மிஸ்ட்ரி பவுலர். இவர் நம்ம ஊர் வருண் சக்கரவர்த்தி மாதிரியே இவரும் நல்ல மிஸ்ட்ரியான போலிங் போடுவார். இவருடைய ஓவர் மட்டும் இவங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி மும்பையை டாப் 4ல் இருப்பாங்க கண்டிப்பாக. அதனால தான் அவங்களுக்கு இந்த வாட்டி 6th பிளேஸ். 5th பிளேஸில் நம்ம பீர்த்தி அக்காவோட பஞ்சாப் கிங்ஸ். இவங்களுடைய ஸ்பின் அட்டாக்கில் கன்னு மாதிரி ஒரு ஸ்பின்னரை எடுத்திருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுஸ்வேந்திர சகல். இவர் ஐபிஎல்லில் பக்காவான ஒரு லெக் ஸ்பின்னராக இருக்கார். இவருடைய டியோவா யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷித் பிரார். கடந்த 2 சீசனாக இவரோட போலிங்கில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் பவுலராக நம்ம மேக்ஸ்வெல் இருக்கார். இப்போ இவர் T20 டீமில் இவர் பேட்டிங் ஆடுறதோட போலிங் தான் அதிகமாக போட்டுட்ருக்காரு. அதனால தான் இவங்களுக்கு நம்ம 5th பிளேஸ் கொடுத்துருக்கோம். 4th பிளேஸில் குஜராத் டைட்டன்ஸ். இவங்களுடைய ஸ்பின் அட்டாக்கில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலாயுதப்பட வில்லனான ரஷித் கான் இருக்கார். இவர் பல டைமில் பேட்ஸ்மேனுக்கு வில்லனாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 4 ஓவர் போட்டாலே கன்னு மாதிரி போட்டு விக்கெட்டை தூக்குவார். இவருடைய டியோ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர். நம்ம ஒரு பையன் நல்லா தான் போலிங் போடுவார். டெஸ்ட் டீமில் இவர் பக்காவான போலிங் அட்டாக் இருந்துச்சு. ஆனால் T20 கொஞ்சம் கம்மியாக போட்டுட்ருக்காரு. அதனால தான் நம்மளுக்கு இவங்களுடைய 4th பிளேஸ் கொடுத்துருக்கோம் ஜிடிக்கு. 3rd பிளேஸில் டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க. இவங்க ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுடைய பிரைமரி 2 ஸ்பின்னர்ஸை அவங்க முன்னாடியே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதவும் அவர் கூட சேர்ந்து அக்ஷர் பட்டேல் இருக்க இப்போ ஃபார்முக்கு அவர் பக்காவான ஸ்பின்னரு. நம்ம குல்தீப்பும் இப்போ நல்ல ஃபார்மில் வந்துட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம டிசிக்கு 3rd பிளேஸ் கொடுத்துருக்கோம்.
செகண்ட் பிளேஸில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கில் ஸ்பின் போலிங் அட்டாக் கன்னு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே 3 கன் ஸ்பின்னர்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. மண்ணின் மைந்தனான நம்ம அஸ்வின் அண்ணா, அவர் கூட சேர்ந்து ஜடேஜாவும் நூர் அகமதும் இருக்காங்க. நூர் அகமது இப்போ எஸ்ஏ லீக்கில் கொத்தா விக்கெட்டை தூக்கிட்டு இருக்காரு. இவர் இருக்கிற ஃபார்மில் சென்னைக்கு கூட்டு வந்து போலிங் போட சொன்னால் கண்டிப்பாக இவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஜடேஜா இப்போ தான் ரஞ்சி டாப்பில் பட்டையை கிளப்பிட்டுருக்காரு. கண்டிப்பாக இவங்க 2 பேர் சென்னை பிச்சில் போலிங் போட்டாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அஸ்வின் பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்டர் சைடில் தான் விளையாட போகிற மேட்ச்சில் தான் நம்ம அஸ்வினை யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் நம்ம இவங்களுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கோம். சந்தேகமே இல்லாமல் நம்பர் 1 ஸ்பாட்டு கேகேஆருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸை வச்சுருக்காங்க. அந்த 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸும் பக்காவான பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. நம்ம வருண் சக்கரவர்த்தி இவர் இப்போ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸில் இங்கிலாண்டை தகினத்தோம் ஆட வச்சார். அவர் கூட சேர்ந்து நம்ம சுனில் நரேன், இவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இவர் மிஸ்ட்ரி போலிங்க்கு பேர் போனவருங்க. அதனால தான் நம்ம கேகேஆருக்கு இந்த ஸ்பாட்டி ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுத்துருக்கோம். இந்த கவுண்ட் டவுன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கவுண்ட் டவுனாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் அப்படி இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். உங்களுடைய கவுண்ட் டவுனில் யாருக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த லைக்கை தட்டினீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் போகும். அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அடுத்த கவுண்ட் டவுனில் பார்க்கலாம். பாய்.